தலைமைச் செயலகத்தில் காவலர்களின் குடும்பத்தினர் வந்திருக்கிறார்கள். அவர்களது செய்தியாளர் சந்திப்பை இப்போது பார்க்கலாம். பனாவலன் ஃபண்டுன்னு பிடிக்கிறாங்க, அதுல 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க செத்து போனா. அது பெருசு இல்ல. போலீஸ் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருக்கும் பனாவலன் ஃபண்டுன்னு பிடிக்கிறது இல்ல. ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பனாவலன் ஃபண்டுன்னு பிடிச்சி 3 லட்சம் ரூபாய் கொடுத்து பேப்பர்ல பெருசா போடுறாங்க. அது பெருசு இல்ல. 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அந்த போலீஸ்காரன் செத்து போனா 3 லட்சம் ரூபாய் கொடுக்கறது கவர்மெண்ட் பணம் அல்ல. அது பனாவலன் ஃபண்டு, போலீஸ்காரங்கள்ட்ட அந்த மாசம் பிடிக்கக்கூடிய ஃபண்டு. இதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும். வேற எதுவும் இருக்கா சார்? வேற எதுவும் கோரிக்கை இருக்கா? எஸ் செல்வழகன். அடுத்தது, போலீஸ்காரங்களுக்கு 24 மணி நேரம் டியூட்டி வாங்குறத 12 மணி நேரமா அவங்களுக்கு பாவிக்கணும். அடுத்தது, என்ன கொடுக்க மாட்டேங்கிறாங்க? கருணை அடிப்படையில் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கருணை அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஆனா இந்த டிபார்ட்மெண்ட்ல கருணை அடிப்படையில் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய வேலையை உடனடியாக செய்யணும். போலீஸ்காரன் புள்ள ஒன்னு தெருவில் நிற்குது. இன்னைக்கு போலீஸ்காரன் ஒருத்தர் செத்து போயிட்டானா பொண்டாட்டி புள்ள தெருவில் நிற்குது, பென்ஷன் இல்லைங்கிறதுனால. ஏன் மத்திய அரசாங்கம் செய்யும் போது ஏன் மாநில அரசு செய்யக்கூடாது? போலீஸ்காரன் இந்த கவர்மெண்ட்டை காக்கிறது போலீஸ். ஆனா இதே போலீஸுக்கு இந்த கவர்மெண்ட் ஏன் செய்ய மாட்டேங்குது? கவர்மெண்ட்டை காக்கிறது இந்த போலீஸ். பொழுதனைக்கும் வெயிலையும் மழையிலையும் காக்கிறது இந்த போலீஸ். ஆனா போலீஸுடைய குடும்பத்தை கவனிக்கிறதே கிடையாது இந்த போலீஸ். அடுத்தது, ஐபிஎஸ் ரிஸ்க் அலவன்ஸ் எல்லா ஆபீசருக்கும் ஒரே கேட்டகரியில கொடுக்கறாங்க. அந்த ரிஸ்க் அலவன்ஸ் எம்ஜிஆர், மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு கொண்டு வரவே இல்லை. அந்த ரிஸ்க் அலவன்ஸ் பத்தாது. கூடுதலான ஒரு ரிஸ்க் அலவன்ஸ் தேவை. ரெண்டாவது, டிஎஸ்பி, சப் இன்ஸ்பெக்டர், ஐபிஎஸ் ஆபீசர் எவ்ரி 5 இயர்ஸ் ப்ரமோஷன் கொடுக்குறான். ஆனா கான்ஸ்டபிளுக்கு மட்டும் ஏன் கொடுக்க கூடாது? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் எலிஸ்மெண்ட் ஆயிட்டா அவர் டிஜிபி வரைக்கும் ரிட்டையர் ஆகுறாரு. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டா எஸ்பி வரைக்கும் ரிட்டையர் ஆகுறாரு. ஆனா கான்ஸ்டபிள் 10 வருஷம் ஏன் கான்ஸ்டபிளா இருக்கணும்? அவன் 5 வருஷம் கான்ஸ்டபிளா இருந்தா பத்தாதா? 10 வருஷம் வரைக்கும் கான்ஸ்டபிளா இருந்து கிரேடு 1 ஆகி அதுக்கு பிறகு அவர் ப்ரமோஷன்ல போகணும். ஏன் கான்ஸ்டபிளுக்கு மட்டும் இந்த விதி விலக்கு? சபார்டினேட் ஆபீசர் சப் இன்ஸ்பெக்டர் இருந்தா 5 வருஷத்துல பேனல்ல சி லிஸ்டுக்கு போறாரு. அதே ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் சி லிஸ்ட் 5 வருஷத்துல சி லிஸ்டுக்கு போறாரு. ஆனா கான்ஸ்டபிள் 5 வருஷத்துல சி லிஸ்ட்ல போக முடியல. அவர் 10 வருஷத்துக்கு பிறகுதான் போறாரு. அந்த முறையை ஒழிக்கணும். அதுக்கு முன்னாடி 2 வருஷம் இருந்தா ரைட்டர் ப்ரமோஷன், 4 வருஷம் இருந்தா சப் இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் இருந்துச்சு. பிஎஸ்ஓல இன்னைக்கும் இருக்கு. ஆனா நடைமுறைப்படுத்துறது இல்ல. ரெண்டாவது, போலீசாருடைய குறைகளை கேட்கறதுக்கு போலீஸ் வெல்ஃபேர் செக்ஷன் ஒரு ஐஜி ஒருத்தர் இருந்தாரு. அந்த ஐஜி இன்னைக்கு இருக்காரா இல்லையா, அந்த செக்ஷன் செயல்படுதா இல்லையான்னு தெரியல. இது கலைஞர் பீரியட்ல கொண்டு வரப்பட்ட ஒரு செக்ஷன். இது போலீஸுடைய தமிழ்நாடு போலீஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து காவலர்களுடைய குறைகளை அந்த ஐஜி கேட்கணும். கேட்டு அவர் நிவர்த்தி செய்ய முடிஞ்சா செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னா டிஜிபி மூலியமா கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை செய்யணும். அவர் ஏன் பரிந்துரை செய்யல? இது வரைக்கும் எத்தனை பரிந்துரை செய்திருக்கிறாரு? அப்படி இருந்தா இந்த பெற்றோர்கள் ஏன் தெருவில் நிற்கிறான்? எந்த போலீஸ் ஆபீசரா தான் ஒரு ஆனஸ்ட் ஆபீசர், நான் இன்னொரு சிஎம் கிட்ட போய் கேட்க மாட்டேன், நான் ஒரு பிரஸ்டீஜ் பிடிச்சவன் சொல்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கக்கூடிய ஃபண்டு எவ்வளவு ஃபண்டு ரிட்டர்ன் வருது எடுத்து பாருங்க. பைனான்ஸ்ல எவ்வளவு ஃபண்டு ரிட்டர்ன் வருது? ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்றது இல்ல. அதுக்கு அப்பீலுக்கு போயிட்டே இருக்காங்க கவர்மெண்ட். போலீஸ்காரனாக இருக்கட்டும், ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாரும் அப்பீலுக்கு போயிட்டே இருக்காங்க. இது மாதிரியான பல கொடுமைகளும் பல கொடுமைகள், சொல்ல முடியாத கொடுமைகள். இந்த கொடுமைகளை எடுத்து சொல்றதுக்கு இந்த கவர்மெண்ட்ல இல்ல, இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆபீசர் இல்ல, பல்வேறு இடங்கள்ல இருந்துகிட்டு இருக்காங்க. இது அது வேண்டாம். சார் போதுமா? வர ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கோரிக்கை உங்களுக்கு தான் சார், உங்களுக்கு தான் சார், சொல்லி முடிச்சிடறேன். நான் வேற ஒண்ணு, நான் கவர்மெண்ட் எஜுகேஷன் எல்லாம் பண்ணவில்லையே, நான் கோரிக்கை போடல, எதுவும் செய்யல, நான் எஜுகேஷன் எல்லாம் பண்ணவே இல்லை. இந்த கோரிக்கைகள் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
இன்னொன்னு, அதாவது ராத்திரி 12 மணிக்கு நீங்க 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் ஒரு ஆள் கிடைக்காது. ஆனா ராத்திரி 12 மணிக்கு போலீஸ் கேட்டாலும் போலீஸ் வந்து நடு ரோட்ல கேட்ட கேள்வி இல்லாம வந்து கிடப்பான். அந்த போலீஸுக்கு ஏன் நீங்க கண்காணிக்க கூடாது? இது நாதியத்தை ஜென்மமா போயிடுச்சு. இந்த போலீஸ் காவல்துறையில எண்ணற்ற கஷ்டங்கள், அவங்க படுற கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியும், மீடியாவுக்கு எல்லாம் தெரியும். இதை கேட்கறதுக்கு நான் போலீஸ் ஆபீசர் இல்லாம அவங்களுக்கு ஒரு குழுவை போட்டு அந்த குழு மூலியமா ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு IAS ஆபீசரை போட்டு தீக்கணும். போலீஸ் சங்கம் வேண்டியதில்லை, சங்கம் கொடுக்க முடியாது. அதுக்கு இந்திய அரசியல் சாசன சட்டத்தை திருத்தணும். ஆர்டிகல் 19/2 திருத்தணும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல திருத்தணும். போலீஸ் சங்கம் கொடுக்க முடியாது. போலீஸ் சங்கம் கேட்கற தப்பு. முறை ஒழிச்சாச்சு. 1979 ஒழிச்சாச்சு. இருக்கக்கூடிய IAS ஆபீசர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி காவலர்களை அடிப்படையை வச்சு பண்றாங்க. அதை எம்ஜிஆர் 1979 ஒழிச்சிட்டு போயிட்டாரு. அதை போலீஸ்கார மேல நடவடிக்கை எல்லாம் யாரும் கிடையாது. போலீஸ்காரங்க யாரும் கிடையாது. அதற்கு பிறகு போலீஸ்காரங்க யாரும் கிடையாது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து தலைமைச் செயலகம் வந்த காவலர்களின் குடும்பத்தினர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், தற்போது பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் காவலர்களின் குடும்பத்தினர். தற்போது காவல்துறை அவர்களுக்கு அனுமதி மறுத்து வருகிறது. விவரங்கள் என்ன? இன்று காவல்துறை மானிய கோரிக்கையொட்டி காவல்துறையின் குடும்பத்தினர் மற்றும் ஓய்வு பெற்ற காவலர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட இருப்பதாகவும், அதே போல தங்களுடைய கோரிக்கை மனுவாக முதல்வரை சந்தித்து அளிக்க இருப்பதாகவும் அவர்கள் சமூக வலைதளங்களில் பல தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது மதுரை, திருவாரூர், தஞ்சாவூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 30க்கும் மேற்பட்ட காவல்துறையின் குடும்பத்தினர் தற்போது தலைமைச் செயலகத்தில் எதிரில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். மனு கொடுப்பதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் காவல்துறையினர் அவர்களை உள்ளே இதுவரை அனுமதிக்கவில்லை. கிட்டத்தட்ட 14 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக காவலர்களுக்கு என்று சங்கம் அமைக்க வேண்டும். அதே போல குறிப்பாக 8 மணி நேர பணி என்பதை காவல்துறையில் உறுதிப்படுத்த வேண்டும். ஆடலி முறையை நீக்க வேண்டும். அதே போல உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கு ஊதியத்தில் பணம் பிடித்தம் செய்து எங்களுக்கு திரும்ப அளிக்க வேண்டும் உள்பட பல்வேறு 14 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் 10ஆம் வகுப்பு தரத்தில் உள்ள மற்ற அரசு ஊழியருக்கும் காவல்துறையில் பணியாற்றுபவருக்கும் இடையான ஊதிய முரண்பாடு மற்றும் கிரேடு பே ஆகியவற்றை களைய வேண்டும் உள்பட 14 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் தற்போது அவர்களை போலீசார், அதாவது பாதுகாப்புக்கு இருந்த போலீசார் அவர்களை தற்போது அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய மனுவை நாங்கள் உள்ளே கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு செய்கிறோம். அந்த தகவலை முன்வைத்து தற்போது அவர்கள் காவல்துறையினர் அவர்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்களை மனு கொடுப்பதற்கு உள்ளே அனுமதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அந்த காவலர்களின் குடும்பத்தினர் முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது காவலர்கள் அவர்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரை சந்திக்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் ஏதேனும் இருக்கிறதா? அவர்கள் மனு கொடுப்பதற்காக நுழைவாயில் பகுதியில் சென்றார்கள். ஆனால் அவர்களை அனுமதிக்கவில்லை. இன்று காலையில் இருந்து காவலர்கள் குடும்பத்தினர் மற்றும் ஓய்வு பெற்ற காவலர்கள் முழுவதுமாக அவர்கள் தலைமைச் செயலகத்துக்குள் முற்றுகையிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக உளவு பிரிவு மற்றும் நுண்ணுறவு பிரிவு போலீசார் 30க்கும் மேற்பட்டோர் தலைமைச் செயலகம் முழுவதுமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தார்கள். இதற்கிடையில் அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய பார்க்கிங் பகுதியில் அவர்கள் ஒன்று கூடினார்கள். அப்போது இது தகவல் அறிந்து நேரடியாக போலீசார் அவர்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மனு கொடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கிறோம், ஆனால் அனைவரும் இந்த இடத்தில் ஒன்று கூடக்கூடாது என்ற தகவலை கோட்டை போலீசார் அவர்களிடம் தெரிவித்தார்கள். ஆனால் அதனை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். இந்த நிலையில் தற்போது அந்த கோரிக்கைகளை முன்வைத்த காவலர் குடும்பத்தினரை போலீசார் தற்போது அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு அவரை அழைத்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த ஓய்வு பெற்ற காவலர் குடும்பத்தினரை மனு கொடுப்பதற்காக உள்ளே தலைமைச் செயலகத்துக்குள் அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணி.
புனரமைக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான கோரிக்கை. அவன் சத்தா அவன் சாவலாம். இங்கே பென்ஷன் கிடையாது. கொண்டாடி போன தெருவில் நிற்குது. 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறது. சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஓய்வு பெற்ற காவலர்களின் குடும்பத்தினர் தலைமைச் செயலகம் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள். கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும், முறையாக ஊதிய உயர்வு பணி வழங்க வேண்டும், பணி நேரத்தை வரன்முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே உயர் காவல்துறை அதிகாரிகள் தற்போது வந்து செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்தவர்களை அப்புறப்படுத்தி வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுப்பிரமணி, செய்தியாளர்களை சந்தித்த ஓய்வு பெற்ற காவலரின் குடும்பத்தார் தற்போது காவல் வாகனங்களில் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா அல்லது அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? தற்போது கைது என்ற தகவலை காவல்துறையினர் இதுவரை தெரிவிக்கவில்லை. அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எந்த போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபடவில்லை. மனு மட்டுமே கொடுப்பதற்கான முயற்சியில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மனுவை கொடுப்பதற்கான வழிமுறையையும் காவல்துறை இதுவரை அனுமதிக்கவில்லை. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் நாங்கள் மனு கொடுப்பதற்காக உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையும் அவர்கள் காவல்துறையிடம் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இதுவரை உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதன் ஒரு கட்டமாக அனைவரையும் உள்ளே அனுமதிக்க வாய்ப்பில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக 3 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவர்கள் மனு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஆனால் இதுவரை கைது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றுதான் காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாகனத்தில் ஏற்றி அழைத்து செல்லப்பட்ட அந்த ஓய்வு பெற்ற காவலரை எங்கு அழைத்து செல்கிறார்கள் சுப்பிரமணி? இங்க அருகில் இருக்கக்கூடிய வடக்கு கடற்கரை காவல் நிலையத்திற்கு தான் அவரை அழைத்து செல்வார்கள். ஏனென்றால் இன்று காலை இதே போல ஈரோடு மாவட்ட காவல்துறை ஓய்வு பெற்ற காவல்துறை சங்கத்தினர் இங்கே வந்திருந்தார்கள். 3 பேர் வந்திருந்தார்கள். அவர்களும் இதே போன்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் அமைச்சரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அமைச்சரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டால் மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த 3 பேரையும் வடக்கு கடற்கரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார்கள். இன்று மாலை அவர்கள் அமைச்சரை சந்திப்பதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது. இதற்கிடையில் காவலர்களின் குடும்பத்தினர் தங்களுடைய கோரிக்கை 14 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதல்வரிடம் கொடுக்க வேண்டும் என்ற கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இதுவரை உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொரு தடவையும், அதாவது காவல்துறை மானிய கோரிக்கை வரும்போதெல்லாம் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்று நாங்கள் நினைத்து ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. எனவே இந்த முறை கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோல பணி சுமை, காவல்துறையை பொறுத்தவரையில் பணி சுமை அதிக அளவில் இருக்கிறது. எனவே அதனை களைய வேண்டும். குறிப்பாக பணி சுமையில் இருந்து காவலர்களை காப்பாற்ற வேண்டும். பணி சுமை காரணமாக தற்கொலை சம்பவங்கள் காவல் துறையில் நடக்கிறது. அதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். மானிய கோரிக்கையின் போது இந்த அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் என்ற மனுவை அவர்கள் கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்டோர் அங்கு வந்திருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மகன், அதே போல அவர்களுடைய உறவினர்கள் அனைவருமே காவல்துறையில் பணிபுரியக்கூடியவர்கள். எனவே அந்த மனுவை கொடுப்பதற்காக இவங்க வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய விவரங்களை செய்தியாளர்களிடம் அவர்கள் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய விவரங்களை நாங்கள் தெரிவித்தால் எங்களுடைய மகன்களுக்கும் சரி, எங்கள் உறவினர்களுக்கும் சரி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே எங்களுடைய விவரங்கள் எதுவும் கேட்க வேண்டாம் என்ற தகவலையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். சுப்பிரமணி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.